முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வெல்கம் டு கோவை விருந்து. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் மண் சட்டியில் ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கம் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நான்வெஜ்ஜெல்லாம் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு கொத்து வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். நான் 2 தக்காளி அதையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ அந்த தக்காளியை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது சேர்த்துனா சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி வதங்கிரும். அதுக்காக இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை தான் தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கிக்கலாம். இது வதங்கின பின்னாடி நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ வேணுமோ காரம் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடரை. இப்போ இதையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. 300 கிராம் வந்து கழுவி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பிராய்லர் சிக்கன்னா லைட்டாக மஞ்சள் தடவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால நம்ம தண்ணி கம்மியாக வச்சாலே போதும். நாட்டுக்கோழினா கொஞ்சம் நிறைய தண்ணி வைக்க வேண்டியது, வேகறதுக்கு லேட் ஆகும். இது 10 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். இப்போ இதில் 1/2 டம்ளர் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி வைக்க தேண்டா, ஒரு 1/2 டம்ளர் வச்சிங்கனாலே போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே கொதி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லாவே கொதிச்சிருச்சு. இது கூட இதை நல்லா கொஞ்சம் பரட்டல் மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் சுண்ட வச்சிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்குங்க. நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஒரு கொதி வந்தாலே போதும், ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே பெரட்டல் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பில், மல்லி சேர்த்துட்டு மல்லித்தலை சேர்த்து இப்போ நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. தேங்க்யூ.